உங்கள் உணவில் நார்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகமாக்குங்கள். இதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை. இந்த வார தலைப்பு. நம்ம நிறைய வாழ்க்கையில் வாழ்வியல் முறையாக கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடித்து ஆரோக்கியத்தை பேணினோம்னா நம்மளுடைய இரண்டாவது பகுதி வாழ்க்கையில் முதல் பகுதியில் சம்பாதிச்ச அந்த சொத்துக்களையும் அந்த ஒரு அசட்டையும் ரெண்டாவது பாதியில் மெடிக்கலுக்காகவும் டாக்டர்ஸ்கிட்டையும் டெபாசிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு தான் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம ஒரு சீரீஸாகவே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறைன்னு சொல்லிட்டு நம்ம பழக்க வழக்கங்களை ஆரோக்கியமாக மாற்றும்போது நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறதும் குறைச்சி நம்ம ஆரோக்கியத்தை மேலும் நீடித்து 80, 90, 100, 120 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ அதுக்குரிய ஒரு விதமான அவேர்னஸ், அப்புறம் என்னென்ன பழக்க வழக்கங்களை நம்ம கடைப்பிடிக்கணுங்கிறதுக்கான ஒரு சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம உடல் எப்படி சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகுது. உணவே மருந்து, மருந்தே உணவும்பாங்க. அதாவது எந்த அளவுக்கு சரியான உணவை நீங்கள் உடலுக்கு கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த தொந்தரவும் செய்யாமல் அது பாட்டுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை 80, 90, 100, 120 வயசு வரைக்கும் கொண்டு செல்லும். ஸோ நம்ம அதுக்காக பெருசாக மெனக்கட வேண்டியது இல்லை. நம்ம முன்னோர்களெல்லாம் ஒரு எளிமையான உணவு, சிம்பிள் லைஃப், சிம்பிள் ஃபுட், அதை சாப்பிட்டாங்க. எந்த ஒரு ஆஸ்பத்திரியும் கிடையாது, ஹாஸ்பிட்டலைசேஷனும் கிடையாது, மெடிசன்ஸும் கிடையாது. அவங்க லைஃப்பை 100, 120, 140 வரைக்கும் கூட இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இயல்பான இயற்கையான உணவு பழக்கங்கள், அந்த இயல்பான இயற்கையான உணவு பழக்கங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுத்தது. இந்த 50, 100 வருஷமாக தாங்க நிறைய விஷயங்களில் மெக்கானிக்கல் லைஃபு சேஞ்சஸ், அதாவது மனிதன் இயந்திரத்தனமாக ஆயிட்டு மெக்கானிக்கலாக மாறிட்டு நிறைய ஓடிட்டே இருக்கிறதுனால, எஸ்பெஷலி இந்த 50 வருஷமாக சொல்லலாம், ஓடிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை. அப்போ உடல் இயக்கங்கள் குறைந்து விட்டது. அதே நேரத்தில் வியாதிகள் பல்கி பெருகிவிட்டது. இந்த வியாதிகள் அதிகமானதுனால தான் ஹாஸ்பிட்டல்ஸு, மெடிசின்ஸு எல்லாமே அதிகமாயிடுச்சு. ஸோ நம்ம உணவில் சரியான விதத்தில் நார்ச்சத்து உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இந்த மாவுச்சத்துக்கள், அதே மாதிரி ஆயில் ஐட்டம், சால்ட்டி ஐட்டம், பேக்கரி ஐட்டம், ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களை அதிகமாக எடுக்க உடல் அதுக்கு ஒத்துழைக்காது. ஏன்னா இந்த உடல்ங்கிறது ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வேலை இருக்குது. நம்ம அந்த வேலையை ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப திணிக்கும் போது அந்த உறுப்புகள் மெஷின்ஸ் தன்னுடைய வேலையை செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு அதனால் தான் வியாதி உருவாகுது. அந்த வியாதி தான் பெரிய அளவில் உருவாகி அது டாக்டர்கிட்ட போய் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகி அதுவே பிரச்சனைக்கு உரியதாக மாறுது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம், அந்த பயாலஜிக்கல் சிஸ்டத்துக்கு இந்தந்த ஃபுட்டை தான் சாப்பிட்ணுன்னு இருக்குது. அதாவது சிம்பிளான இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை தான் இந்த உடல் விரும்பும். ஏன்னா ஈஸி டைஜஷன், சீக்கிரமாக செரிமானம் அடைதல். நீங்கள் ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டியில் ஒரு ஆள் போகும்போது எவ்வளோ ஸ்பீடாக போகும்,
சைக்கிள்னே எடுத்துக்குங்க. ஒருத்தர் போகும்போது ஈஸியாக வேகமாக போயிடுவார். இதே 2 பேருன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான். இதுவும் இனி ஒரு 3 பேர் உட்காந்தா ரொம்ப முடியாமல் போகும். இந்த மாதிரி தாங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் மோட்டராக இருந்தாலும் லோடு அதிகமாக கொடுக்க கொடுக்க அதனால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் ஒரு ஸ்டேஜில் ஒன்றா டயர் வெடிக்கும், இல்லைன்னா வண்டி பிரச்சனை ஆகிடும். அதுதான் மனிதனுக்கும் உரியதுங்க. மனிதன் பார்த்திங்கன்னா ஆயிலு, பேக்கரி ஐட்டம், கொழுப்பு உணவுகள் அதிகமாக உள்ள திணிக்க திணிக்க உடல் கொழுப்புக்களை தன்னால் ஜீரணிக்க முடியாமல் அந்த அதிகப்படியான கொழுப்புக்களை இரத்தத்தில் கலந்துறதுனால தான் இரத்த சர்க்கரையாக மாறுது, கொலஸ்ட்ராலாக உருவாகுது, இதய நோய்கள் உருவாகுது, கிட்னி பாதிப்புக்குள்ளாகுது. ஸோ இந்த வியாதிகளுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த மெக்கானிக்கல் லைஃபு, ஃபுட்டு, இயற்கையான உணவை மாறி போகிறது, நார்ச்சத்துள்ள உணவுகளை தவிர்த்தல். மைதா, பரோட்டா, தென் மாவு ஐட்டங்கள், பேக்கரி ஐட்டங்கள், அதிகமாக ஸ்வீட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம்ஸ். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா உங்கள் உடலை ஒரு விதமான கொலஸ்ட்ரால் அதிகமாக்கி, இரத்த சர்க்கரையை அதிகமாக்கி உடல் இயக்கத்தை குறைத்து விடுது. இதனால தான் பல பேர்த்துக்கு வியாதிகள் கண்டினியூஸாக பிரச்சனை கொடுக்குது. உங்களுடைய உடலுக்கு கிருமிகளின் ஆதிக்கம் எதனால் வருது தெரியுங்களா? சுகர் அதிகமாக இருந்தால், இரத்த சர்க்கரை அதிகமானாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய இன்டேக் சுகர் அதிகமாக இருந்தாலும் சரி, அதுவே உங்கள் உடம்பில் பல கிருமிகள் தொத்துக்கு, அது வாயாக இருந்தாலும், கையாக இருந்தாலும், காலாக இருந்தாலும், ஒவ்வொரு உறுப்புக்கும் இந்த நோய் தொத்து வரும். ஸோ இந்த நார்ச்சத்து உள்ள உணவுகளை நீங்கள் தேடி சாப்பிட்டீங்கன்னா ஒரு உடலுக்கு அவ்வளவு இலகுவாக இருக்கும். அதுதான் இரத்த சர்க்கரையை சீர் செய்யும். ஃபைபர் கண்டென்ட், கிளைகெமிக் இண்டெக்ஸ் குறைவு, கொலஸ்ட்ராலை குறைக்கும். அதே மாதிரி உடலுக்கு ஜீரண மண்டலம் நன்றாக வைத்திருக்கிறதுக்கு இது உதவும். இதயத்துக்கு இந்த ரிஸ்க்கு குறைவு. ஃபேட்டை அதிகமாக நீங்கள் ஏற்றாமல் ஃபைபர் ஃபுட்டை, அந்த ஃபைபர் ஃபுட்டு நிறைய காய்கறிகள், பழங்கள், நம்ம சாப்பிடக்கூடிய எத்தனையோ சாப்பாடுகள் இயற்கையாக கிடைக்கக்கூடியது. அதில் இந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகம். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கிட்டாலும் ப்ளூபெரின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து கிடைக்குது. ஆனால் நவாப்பழம், அதே மாதிரி எத்தனையோ காய்கறிகள், பழங்கள், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகள் ஆகட்டும், அது முள்ளங்கி ஆகட்டும் அல்லது பீர்க்கங்காய் ஆகட்டும், இதெல்லாம் அதிகமாக நார்ச்சத்து கொண்ட காய்கறிகள். அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஃபுட்டுமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளும் அந்த பழங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளவு தூரம் நார்ச்சத்து இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஆப்பிள் எடுத்தாலும் சரி, அதே மாதிரி மாதுளம் பழம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கிவின்னு சொல்லக்கூடிய அந்த வெளிநாட்டு பழங்களாகனாலும் சரி, அல்லது நம்ம ரெகுலராக நம்ம ஊர்களில் கிடைக்கக்கூடிய மாம்பழம், அதே மாதிரி நம்ம பலாப்பழம், இதில் எல்லாமே கொஞ்சம் நார்ச்சத்துக்கள் இருக்கிறது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த நார்ச்சத்துக்களை நம்ம தேடி சாப்பிடணும், நம்ம உணவில் அதிகப்படுத்தணும். ஸோ நம்ம முளை கட்டிய தானியங்கள், அது முளை கட்டிய தானியங்களான அது நீங்கள் பாசி பருப்பு எடுத்துக்கலாம், பயிர் எடுத்துக்கலாம், அல்லது எந்த விதமான நவ தானியங்களையும் முளை கட்டி இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். ஒரு நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை ஒயிட் கிளாத்தில் சுற்றி வச்சுட்டு அடுத்த நாள் அதை சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சுண்டல் செய்து சாப்பிடுங்க, ஒரு பொரியல் செய்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி முளை கட்டிய பயிர்கள், ஈவன் ஓட்ஸில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பிளட் சுகரை அதிகப்படுத்தாது. அதே மாதிரி பாடியை ஃபிட்டாக வச்சுருக்கும்.
வேர்ல்டு வைடு வந்து இன்னைக்கு என்ன டாக் தெரியுங்களா, எதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்போ ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் உங்களுடைய உடல் பிரச்சனைகளை அந்த இயற்கையான உணவு சரி செய்யும். எத்தனை வகையான பழங்கள் இருக்கிறது, அந்த பழங்களில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது, ஃபைபர் கண்டென்ட். நீங்கள் வந்து சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், அது வந்து நீங்கள் வெளியே எங்கேயும் வந்து ஆரஞ்சு ஆகட்டும், ஆப்பிள் ஆகட்டும், அப்புறம் வந்து மாதுளம் பழமாகட்டும், அன்னாச்சி பழமாகட்டும், எல்லாமே ஒரு லிமிட்டாக சாப்பிட வேண்டியது. சுகர் இருக்கிறவங்க நம்ம சுகரி ஃபுட்டுன்னா அதை கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்றது. ப்ளூபெர்ரி, ஆரஞ்சு, திராட்சை, ஸோ எல்லாமே எல்லா பழங்களுமே கொஞ்சம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி காய்கறிகளும் அப்படித்தான். ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக ஒரு நாளைக்கு சாப்பிட்றோன்னா காலையில் என்ன சாப்பிட்றோம், நைட்டு என்ன சாப்பிட்றோம், மதியம் என்ன சாப்பிட்றோம். இப்போ காலையில் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறோம், கொஞ்சம் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம். மதியம் ஒரு கார்போஹைட்ரேட் மிடிலாக எடுத்துக்கிட்டு ப்ரோட்டீன் சேர்த்துக்கிட்டு அதே மாதிரி பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிறோம். நைட்டு எவ்வளோ மேக்ஸிமம் குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சிக்கிறோம். ஸோ இதில் எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா நார்ச்சத்து உள்ள உணவுகள் தான். நீங்கள் நார்ச்சத்து உள்ள உணவுகளை தேடி ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதை தடுக்கும். அதே வந்து உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். பிளட் சுகரை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த நார்ச்சத்து உள்ள உணவுகள் தான் ஹெல்ப் பண்ணும். அப்போ காய்கறிகள் ஒரு பக்கம், பழங்கள் ஒரு பக்கம், அதே மாதிரி நவதானியங்கள் ஒரு பக்கம், இதெல்லாமே வந்து நார்ச்சத்துக்கள் அதிகமாகும். உங்களுடைய இன் அண்ட் அவுட்டை கரெக்டாக வச்சுருக்கும். ஸோ ஜீரண மண்டலம் தான் எல்லா உறுப்புகளுக்கும் முக்கியமான ஒன்று. ஸோ அந்த ஜீரண மண்டலத்தை சரியாக வைத்திருப்பது மற்ற எந்த ஃபுட்டுமே வச்சுருக்காது. நார்ச்சத்து உள்ள உணவுகள் தான் வந்து அதிகமாக வச்சுருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நார்ச்சத்துக்களை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுகர் ஏறாது, பிபி ஏறாது, கொலஸ்ட்ரால் ஏறாது. அதே நேரத்தில் பாடி ஃபிட்டாக இருக்கும், உங்களுடைய உடல் எடை சரியாக இருக்கும். ஸோ நம்ம போர்ஷன் வந்து இன்னைக்கு தேவை ஃபைபர் ஃபுட் அப்படிங்கிறது தான். இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஃபைபர் ஃபுட்டு, செயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த சுகர் ஆகட்டும், பேக்கரி ஐட்டம் ஆகட்டும், ஆயில் ஐட்டங்களை அவாய்ட் பண்ணணும். ஸோ இப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் ரெகுலராக எங்கெங்கெங்கெல்லாம் நார்ச்சத்து உள்ள ஒரு கீரைகளில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. ஸோ இதை தேடி தேடி நம்ம இயற்கையான பொருட்களுக்கு மாறும்போதே அதுலேயே நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இது சொல்லுவோம், அதாவது பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கூம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழத்திலிருந்து வந்து அதை புதைச்சி வச்சு அதிலிருந்து வரக்கூடிய அந்த கூம்பு. ஸோ அதில் அத்தனை நார்ச்சத்து இருக்குது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா வெயிலில் வச்சு காய வச்சு பவுடர் பண்ணி தண்ணியில் கலக்கி குடிப்பாங்க. ஏன்னா அதோடைய நார்ச்சத்து தான் காரணம். ஏன்னா அது பிளட் சுகர் லெவலை குறைக்கக்கூடியது. அதே மாதிரி தான் முருங்கைக்காய் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பூசணிக்காயில் 2 வகை பூசணிக்காய் இருக்குது. அது அரசாணிக்காய்ன்னு சொல்லக்கூடிய சிவப்பு ஆரஞ்சு பூசணி ஆகட்டும் அல்லது வெள்ளை பூசணி. இந்த பூசணிக்காயில் வந்து நார்ச்சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதை என்ன ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் அல்லது ரெகுலராக ரொட்டீனாக நம்ம பொரியல் மாதிரி செய்து கூட சாப்பிட முடியும். ஸோ இந்த விஷயங்களில் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாகவே நார்ச்சத்து உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் எல்லா வியாதிக்கும் ஒரு சர்வலோக நிவாரணியாக அமையும். அதுதான் முக்கியம். நீங்கள் சிம்பிளாக ரைஸு, தோசை, இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தோம்னா
உடல் எடை கூடத்தான் செய்யும், சுகர் கூடத்தான் செய்யும், கொலஸ்ட்ரால் அதிகமாகத்தான் செய்யும், இதய பிரச்சனைகள் ஆயில் அதிகமானால் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த ஃபைபர் கண்டென்ட், ஃபைபர் ஃபுட் இதை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு உடல் தானாகவே ஒரு ஃபிட்னஸ்க்கு போகும். அதைத்தான் உலகம் பூரா இன்னைக்கு அந்த ஃபைபர் ஃபுட்டுக்கு தான் அவ்வளவு வேல்யூ. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஃபுட்டுலேயும் எவ்வளவு ஃபைபர் கண்டென்ட் இருக்குதுன்னு அந்த லேபிள்ஸ்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஃபைபர் உடலுக்குள்ளே போய் உடலுடைய வளர்சிதை மாற்றத்துக்கு, அதாவது மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இந்த ஃபைபர் ஃபுட்டை சாப்பிட்டால் நமக்கு இந்த ஆஸ்பத்திரி போகிற வேலையை ஒவ்வொருத்தரும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் 60 70க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம உணவு முறையை 30 40களிலேயே சரியான விதத்தில் ஃபுட்டை இயற்கை உணவுகளையும் அதே மாதிரி ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து உள்ள உணவுகளையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது உடல் ஒரு விதமான புத்துணர்ச்சி அடையுது. உடலுக்கு தேவையில்லாத நீங்கள் பேர்டனை கொடுக்கல. எஸ்பெஷலி அந்த செரிமான மண்டலம் அது ரொம்ப முக்கியம். செரிமான மண்டலம்ங்கிறது ஒன்று மட்டும் கிடையாது. அதில் கணையம் இருக்குது, பித்தப்பை இருக்குது, சிறுகுடல், பெருங்குடல், எல்லாத்துலேயுமே வாயிலிருந்து உங்களுக்கு ஒரு விதமான சலைவா, அதாவது உமிழ்நீர் சுரக்கும் அங்கிருந்தே ஆரம்பிச்சிருது. இந்த வாயிலிருந்தே உமிழ்நீர் சுரந்து உங்களுடைய என்ன சாப்பிட்டாலும் அங்கிருந்தே ஜீரணத்தை செய்ய அங்கிருந்தே ஆரம்பித்து விடுகிறது. அப்போ ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய கணையமாகட்டும், கல்லீரல் ஆகட்டும், பித்தப்பை ஆகட்டும், இது கேல் பிளாடர் ஆகட்டும், எல்லாமே அது ஒவ்வொன்றும் தன்னுடைய வேலையை செஞ்சால் தான் கடைசியில் அது சக்கை மாதிரி ரத்தத்தில் சத்துக்களை கொடுத்துட்டு சக்கையை வெளியே அனுப்பும். அப்போ ஃபைபர் ஃபுட் இருந்தால் தான் இந்த நான் சொன்ன கணையம், கல்லீரல், பித்தப்பை, கேல் பிளாடர் இது எல்லாத்துடைய வேலையும் சுலபமாகும். அப்போ இதோடைய வேலைகள் சுலபமானால் உங்களுக்கு வியாதி வராது. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப போட்டு சர்க்கரை அதிகமாக கொடுக்கறது, ஃபேட் அதிகமாக கொடுக்கறது, ஆயில் அதிகமாக கொடுக்கறது, ஜங்க் ஃபுட் அதிகமாக கொடுக்குறீங்கன்னா அந்த பித்தப்பையுக்கும் கணையத்துக்கும் கேல் பிளாடருக்கும் அதிகமாக நீங்கள் அழுத்தத்தை கொடுக்குறீங்க. அதுவே வியாதியாக வருது. ஸோ அதிகமாக ஒர்க் பண்ண கொடுத்தீங்கனாலும் அல்லது இரிட்டேட் பண்ணிங்கனாலும், ஸ்மோக் பண்ணி நுரையீரலை இரிட்டேட்டே பண்ணால் அப்போ நுரையீரல் பிரச்சனை வருது, கேன்சர் மாதிரி பிரச்சனைகள் வருது. ஸோ நீங்கள் எந்த ஒரு உடலையும் ஆர்டிஃபிஷியலாக, அதாவது செயற்கையாக அந்த உடலை ரொம்ப வற்புறுத்தக்கூடாது. அது கெமிக்கல் கொண்டோ அல்லது புகையை கொண்டோ அல்லது சாப்பிடுகின்ற சாப்பாட்டை பொறுத்த மைதா அதிகமாக இருக்கிறது, புரோட்டா அதிகமாக இருக்கிறது, சர்க்கரை அதிகமாக, அதாவது இந்த ஃபார்ம் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் பெவரேஜஸ், அதாவது கூல்ட்ரிங்க்ஸ், அதிகமாக சர்க்கரை அளவு கொண்ட கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் அதிகமாக எடுக்கிறது. ஸோ இப்படி எடுக்க என்ன ஆகுன்னா உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் செயல் தன்மையிலிருந்து குறையும், கிட்னிக்கு லோடு அதிகமாகும். ஆனால் இந்த ஃபைபர் கண்டென்ட்டு உங்களுக்கு ஃபேட் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபேட் குறைவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஈஸி டைஜஷன் பண்ணும். எஸ்பெஷலி பிளட் சுகரை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை பார்க்கணுன்னா எளிமையான உணவு, இயற்கையான உணவு, ஃபைபர் நிறைந்த உணவு, அதாவது நார்ச்சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள், பழங்கள், உணவுகள். ஸோ இதை நம்ம ரொட்டீனாக டெய்லியும் ஏற்படுத்தி கொள்ளணும். நம்ம சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் நம்ம கவனம் செலுத்தணும். ஓகே, மதியம் சாப்பிட்னா அதிகமாக ரைஸ் இருக்கா, ரைஸை குறைச்சிக்கணும். மாவு ஐட்டம் அதிகமாக சேர்த்துருவோம், மாவு ஐட்டத்தை குறைச்சிக்கணும். சுகர் ஐட்டம் அதிகமாக இருக்கா, அதை குறைச்சிக்கணும். அப்போ காய்கறிகள், பழங்கள், கீரைகள், அதில் ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடியது. அப்போ வாழைக்காய்ங்கிறோம், வாழைக்காயில் இருக்கக்கூடிய இந்த வாழைப்பூலையுமே நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது.
அதே மாதிரி வாழைத்தண்டில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு பார்த்தா எதெல்லாம் ஃபைபர் கண்டென்ட்னா காய்கறிகள் பழங்கள் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நவதானியங்களில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா அந்த ஃபைபர் அதாவது நார்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது உணவு தான் மருந்தே உணவு அப்படின்ட்டுலாம். அதுவே பிளட் சுகர் வராமல் தடுக்கும், அதில் வந்தவங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும். அதே மாதிரி கொலஸ்ட்ராலை அதிகமாக ஏற்ற விடாது இந்த ஃபைபர் ஃபுட்டு. அதே மாதிரி மற்ற எல்லா வியாதிகளுக்கும் உடலில் வரக்கூடிய வியாதிகளுக்கும் காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளுகின்ற உணவு. ஆயிலி ஐட்டம், பேக்கரி ஐட்டம், ஹைலி ஜங்க் ஃபுட்ஸ், அந்த ஃபுட்டை குறைச்சிட்டு ஃபைபர் ஃபுட்டை அதிகமாக்குங்க உங்கள் டயட்டில். 3 வேளை நம்ம சாப்பிடும்போது நம்மளே கேட்கணும், இன்றைக்கி என்னப்பா நார்ச்சத்து அதிகமாக உணவு இதில் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு சாப்பிடுங்க. 3 வேளையுமே நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. இல்லையா நார்ச்சத்து உள்ள அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளை சாப்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் எடுத்துக்குங்க, அதோட சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலும் எடையும் குறையும், உடலும் நல்ல இலகுவாகும், நம்ம ஜீரண மண்டலம் நன்றாக வேலை செய்து கழிவுகளை வெளியேற்றும். அதே மாதிரி கொலஸ்ட்ராலும் ஒரு நார்மல் ரேஞ்சில் இருக்கும். அதே மாதிரி பிளட் சுகரும் நார்மல் ரேஞ்சுக்கு வரும். ஓவரால் பாடி மெட்டபாலிசம் நன்றாக இருக்கும். இதுதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்ம கடைபிடிக்க வேண்டியது. உங்களுடைய நார்ச்சத்து உணவுகளை அதிகப்படுத்துங்கள். உங்கள் உணவில் நார்ச்சத்து உணவுகளை அதிகப்படுத்துங்கள். அதை அதிகப்படுத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஹாஸ்பிட்டல் போகிற வேலை கம்மியாகி 80, 90, 100, 120 வயசு வரைக்கும் சிம்பிளாக நீட்டாக வாழலாம். ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நார்ச்சத்தை அதிகப்படுத்துங்கள். பகுதி 90 இத்துடன் முடிந்தது. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 91 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடிச்சிருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் போடக்கூடிய லைவ் ஆகட்டும் அல்லது என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். அதே நேரத்தில் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா 2 சீரீஸ் போயிட்டுருக்கு. 2மே நல வாழ்வுக்குரியது. ஒன்று ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை, அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா மனதோடு கொஞ்சம் பேசுங்கள். இது 2மே சேனலுடைய பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, அதே மாதிரி வீடியோ செஷன்லேயும் இருக்குது. ஸோ பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஈவன் லைவில். ஸோ டெஃபினட்டாக I will try to answer for this. So thanks for viewing. ஸோ உங்களுடைய வருகைக்கும் பார்த்தமைக்கும் மிகவும் நன்றி. நம்ம இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.